மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது மாவட்டம் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து துறைகள் சார்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கும் இங்கு சபை நிறைந்த வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் அனைவர்களுக்கும் எங்களது வில்லிசை கலைஞரின் சார்பாக இதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம பார்க்கக்கூடிய பாட்டு என்னன்னா குழந்தை திருமண எதிர்ப்பு. அதாவது நமது நாட்டில வளர்ந்து வரும் நாகரிகத்துக்கு ஏற்ப பெண்களும் நிறைய சாதனைகளை புரிந்து வந்துள்ளார்கள். அந்த காலத்துல பறந்திருக்கு நம்மளோட தாத்தா முன்னோர் காலத்துல. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் தாத்தா பாய் பாய் சொல்லியாச்சு. ஆனா இன்னும் பல கிராமங்கள்ல இந்த குழந்தை திருமணத்தால இந்த தடை இருக்குங்கிறது தெரியாம அறியாமையின் காரணமாக குடும்ப சூழ்நிலைகள் காரணமாகவும் அதாவது நம்ம முன்னோர் பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் இன்னும் ஓரிரு இடங்கள்ல கொஞ்சம் மட்டும் இந்த குழந்தை திருமணங்கள் தெரியாமலே நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தை திருமணத்திற்காக எவ்வளவோ நம்ம தமிழக அரசு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் நமது நாட்டுப்புற கலைகள் அனைத்து மூலியமாகவும் விழிப்புணர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நமது வில்லிசையோ பாரம்பரிய கலை. அதனால் உங்க வீட்டு பிள்ளை காவியதர்சினி என் பிக்சருக்கு ஏற்றவாறு அதாவது குழந்தை திருமணத்தால் ஒரு பெண் எப்படி எவ்வளவு துன்பங்களை மேற்கொள்கிறாள், அவள் எப்படி இருக்கிறாள் என்று எனது சிக்ஷருக்கு ஏற்றால் எனது கற்பனைகள் ஒரு கதையை சித்தரித்துள்ளேன். கற்றது கைமண் அளவு, உலக அளவு. நான் அனைத்தும் தெரிந்தவள் அல்ல, எல்லாம் கற்றவள் அல்ல. நான் இந்த குழந்தை திருமணத்தை எனது கற்பனை மூலமாக செப்பத்தி என்கின்ற ஒரு குழந்தையை ஒரு மையமாக கொண்டு நான் வந்து பாட இருக்கிறேன். நான் பாடுகிற பாட்டுல பழுது குற்றங்கள் எது இருந்தாலும் இசை மேல தாள குற்றங்கள் இருந்தாலும் சாரீர குற்றம் சரீர குற்றம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி ஆதரிக்கிறீர்களோ அதை போன்று ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கதைக்கு வருகிறோம். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் வரும் நாடு, நிதி மஞ்சள் பூக்கும் நாடு, திருவாச்சி வளரும் நாடு, மாதம் மூன்று மழை பொழியும், மாதம் மூன்று மழை பொழியும், மாதம் மூன்று கோவிலும் மாதம் மூன்று மழை வருஷம் மூன்று பூ விளைந்தது. நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு அழகான நாடு பாத்தீங்களா? அதுல பிறக்க நம்ம எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கோம். மாடு கட்டி போரடித்தால் மாலாவி சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கிறார்கள் இந்த நாட்டுல. இயற்கை வளர்த்து இந்த தென்காசி மாவட்டத்திலே அந்த மலையடிவார பொதிகை மலையடிவார கிராமத்திலே பூஞ்சோலை என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்து வந்தது. அந்த பூஞ்சோலை என்கிற கிராமம் வந்து அதாவது நமது மலையடிவாரத்தில் இருந்ததுனால ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவங்க கல்வி என்று கற்கணுமானா அவங்க பட்டணத்துக்கு தான் வரணும். மருத்துவ வசதிகள் என்னன்னாலும் பட்டணத்துக்கு வரணும். அந்த ஊர்ல பாரம்பரியப்படி அதாவது அந்த ஊர்ல முன்னோர்கள் எல்லாமே 13 வயசு 12 வயசுல அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்ட திட்டங்கள் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா மக்களோட அறியாம ஆரம்ப காலத்துல இருந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது
இருந்தது. சரி. ஆனா இப்ப நம்மளோட நாகரிகம் ஆமா நமது அரசு திறம்பட செயல்பட்டு வர்றதுக்கு தகுந்த மாதிரி நமது நாகரிகம் மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே வருது. அங்க யார் வாழ்ந்து வராங்க? யாரெல்லாம் கந்தசாமியும் வள்ளியம்மாள் பெண்களையும்